ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் செய்யலாங்க வீட்டிலையே. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் போதுங்க. இதை வச்சு நம்ம சூப்பராக அண்ட் டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த பொட்டுக்கடலையை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக. இதை பவுட்ரு பண்ணி இப்போ எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸ்மெல்லுமே இப்போ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரணுங்க. இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. சேர்த்துட்டு இந்த பாகு இருக்குல்ல, சக்கரை பாகு, அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டியெல்லாம் இப்போ ஊற்றின உடனே அந்த கட்டியெல்லாம் கரையிறதுக்காக தாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கனால ஸ்டார்டிங்லேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களுமே. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்படி நம்ம பக்கத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்குங்க. அல்வா ஸ்டேஜுக்கு வரணுங்க. பாருங்கள், அல்வா அளவுக்கு வந்துருச்சா, நல்ல திக்காக. நம்ம பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இது இன்னுமே நல்லா திக்காகணுங்க. திக்காகிற வரைக்குமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிருச்சுங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தா இன்னுமே நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வரேங்க. பாய்.